ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் இருக்க ஹனுமான் டெம்பிளுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்பூர் கோபுரம் மாதிரி பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷோட பர்த்டே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு போகலான்ட்டு ஹனுமான் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மேட்டு தான், அந்த மேட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ நீட்டாக வந்து கோயிலை மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்கடாச்சலபதி, ரெண்டாவது வந்து பிள்ளையார் பார்த்தோம். சின்னதாக தேர்மாக இருந்தது. இதில் வந்து வெங்கடாச்சலபதி, முருகர், வள்ளி தெய்வானை, சிவன் எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹனுமார் சாமியை பார்த்து தரிசனமும் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன்லாம் இருக்காங்க. ஸோ எல்லா சாமியும் பார்த்து நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானோட வரலாறை பற்றி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. அனுமார் வந்து ராமரை பார்த்த கதை, அப்புறம் லங்கைக்கு போனது, சீதாவை பார்த்தது, எல்லா கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அவரோட ஸ்டோரி எல்லாமே இந்த கோயில் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நடன ஆலயம் மாதிரி கோயிலில் ஒரு பார்ட் வந்து ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. இங்கே பரதநாட்டியம் கிளாஸ் அமெரிக்காவில் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டான்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பெரியவங்களாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இந்த முக பாவனை, நளினம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டீச் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்களோட டான்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து ஆடியிருக்காங்க. இதை பார்த்த உடனே எனக்குமே ஆசை வந்துச்சு, சரி நம்ம பாப்பாவையும் இது மாதிரி பரதநாட்டியம் கிளாஸ்லாம் சேர்க்கணுன்ட்டு. இந்துட்டால வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகம், இது வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளார இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சாமி கோயிலில் வந்து சத்த நேரம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கோயிலில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கணும். என்ன சாதம் வேணுங்கிறத நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு புளியோதரையும் ஒரு சாம்பார் சாதமும் வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியில் வந்து டான்ஸ் ஆடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கோபுரத்தையும் பார்த்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னா பிரசாதம் சாப்பிட்டு அன்னைய நாள் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு.